வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மேக்ராம் த்ரெட் வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேக்ராம் த்ரெட் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது. நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை 2 த்ரெட்டு 32 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போது 4 கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிங்கிள் கலரை கூட யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அழகாக இருக்கும். அடுத்தது 18 சென்டிமீட்டருக்கு 20 நூல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு நூல் 20 சென்டிமீட்டருக்கு ஒரு நூல் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதை கீ செயின் ரிங்கோட நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு மேலே டேப்போ இல்லை கிளிப் போட்டு நம்ம எந்த டேபிள் மேலே வச்சு செய்கிறோமோ அந்த டேபிள் மேலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 நூல் எடுத்துருந்தோம் இல்லையா, 32 சென்டிமீட்ரு, அந்த நூலை இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு முனையை அந்த ரிங்குக்குள்ளே கீ செயின் ரிங்குக்குள்ளே விட்டுட்டு கடைசியாக இருக்கிற அந்த 2 எண்டிங்கை உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா ஒரு சுருக்கு மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டும் அதான் போட்டிருந்தேன், முதல்ல போட்ட நூலும் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். இப்போது 2 நூலையும் இந்த மாதிரி சுருக்கு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சின்னதாக கட் பண்ணி வச்சோட 18 சென்டிமீட்டருக்கு அதை 2ஆக மடித்து ஒன்றை அடியில் விட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு நூலை மேல் பக்கமாக விட்டு இந்த 2 லூப்புக்குள்ளேயும் உள்ளே இழுத்து நல்லா முனையை டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிட்டு மேலே நல்லா இழுத்து விட்டுருங்க. இப்போ இதுதான் ஸ்டார்டிங். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட போகிறோம். பாருங்கள், ஒரு நூலை லெஃப்ட் சைடில் நான் அடியில் விட்டுருக்கேன். ரைட் சைடில் மேல் பக்கமாக வச்சு அந்த ஏற்கனவே இருக்க அந்த வளைய மாதிரி இருக்க அந்த நூல் அந்த லூப்புக்குள்ளே விட்டு சுருக்கிடணும். சுருக்கிட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். அதை நல்லா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எல்லா நூலையுமே இந்த மாதிரி தான் பண்ணணும். 20 நூல் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே இது மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கடைசியில் அந்த எல்லா நூலையுமே இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட கோம் பண்ணலாம். இப்போ நம்ம லீஃப் டிசைன் பண்ண போகிறோம், அதனால் அது கோம் பண்ணணும். அப்படியே பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோம் வச்சு நல்லா சீவி விட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சென்டர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பண்ணுங்கள், இல்லைனா அது லூஸ் ஆகிடும். கொஞ்சம் நெருக்கமான பல் இருக்கிற மாதிரி சீப்பு எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும் அழகாக. அதுக்கப்புறம் நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் லீஃப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பேப்பரில் நல்லா டிசைன்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சைஸும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சீவிட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த பிசிறு இல்லாமல் அழகாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 4 கலர் பண்ணியிருக்கேன். ஏன் இன்றைக்கி பண்ண போகிற வால் ஹேங்கிங் மல்டி கலரில் பண்ணுறேன். நீங்கள் ஒரே கலரில் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது 2 ரிங் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் ரிங்கு ஒன்றும் சின்ன சைஸ் ரிங் ஒன்று எடுத்துருக்கேன். சின்ன சைஸ் ரிங் கிடைக்கல, நீங்கள் வளையல் கூட 2.8 சைஸ் வளையல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த வளையலில் 24 நூல் எடுத்துருக்கேன். 1 மீட்டருக்கு அதை 2ஆக மடித்து நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அந்த லூப் மாதிரி லூப்புக்குள்ளே அந்த முனையை உள்ளே விட்டு விட்டு இழுக்கணும். ஒவ்வொரு கலருமே 6 இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. உங்கள் வளையல் சைஸு சின்னது பெருசு இருந்துச்சுன்னா நூல் கவுண்டிங் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இதுக்கு 24 நூல் தேவைப்பட்டுச்சு இந்த சைஸ் பேங்கிளுக்கு. ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லா நூலையும் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இதையும் இப்போ நாட் போட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணலாம். ஏன்னா சென்டரில் மிரர் வைக்க போகிறேன். அதனால் மேக்ராம் டிசைனுக்காக ஃபஸ்ட்டு த்ரெட்டு 2 நூலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நாட் போடுங்க. பக்கத்தில் இருக்கிற நூலையே எடுத்து நீங்கள் நாட் போட்டுக்கிட்டே வரணும். ஃபுல் சுற்றிலுமே ஒரு லைன் அப்படியே போட்டுருங்க. இப்போ ஒரு கலர் முடிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அடுத்தது கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் சேம் கலர்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கான்ட்ராஸ்ட் கலர்னால அந்த கலருக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 நூலை எடுத்துக்கோங்க. 3 நூல் எடுத்துகிட்டு சென்டர் நூலை விட்டுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு தேர்டு அந்த 3ஆவது நூலையும் சேர்த்து நாட் போடுங்க. அப்போ நடுவில் இருக்கிற நூலை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒன்றும் டைட் ஆகாமல் இருக்கும். 2ஆவது நூல் அதை பக்கத்துக்கு இருக்கிற நூலோடு சேர்த்து
நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அதை விடும்போது 3 நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நூல் சேர்த்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து 3 நூல் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற நூலை விட்டுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற நூலை சேர்த்து நாட் போடணும். இப்போ இந்த நாட்டு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்ம போட போகிறது லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த வி ஷேப் மாதிரி கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி நாட்டை மாற்றுறோம். நீங்கள் அதே சேம் நாட்டு போட்டே வந்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் ஷேப் தான் கிடைக்கும். இது கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக வி ஷேப் அந்த 4 டிவைட் மாதிரி தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி நாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லுமே நீங்கள் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்க, அடுத்து 3 நாட் எடுக்கிறேன். இப்போ அந்த லாவெண்டர் கலர் வந்துடுச்சு. நடுவில் ஒரு நூலை விட்டுட்டு அந்த 2 நூல் சேர்த்து நாட் போடணும். இப்போ நடுவில் விட்ட நூலை அதுக்கு அடுத்தது ஜாயின் பண்ணி நீங்கள் முடிச்சு போட்டுகிட்டே வரணும். இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது முக்கியமானது இது ஒரு நாட்டு. இது நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு நூல் விட்டோம் இல்லையா, இப்போது பாருங்கள் அதே தான் ஒரு நூல் விட்டுட்டு, ஆனால் நீங்கள் நாட் போடும்போது லூப் மாதிரி கிடைக்கும். அதாவது ஒரு பக்கம் நூலை மேல் பக்கமாக வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் நூலை அடிப்பக்கமாக விட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த லீஃப் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ஓரங்களை ஆப்போசிட்டாக இந்த கார்னருக்கு லூப்புக்குள்ளே விட்டு இழுக்கணும். பாருங்கள், நல்லா இழுத்திங்க டைட்டாகும். இந்த நாட்டு வேறு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ சுற்றிலுமே இந்த மாதிரியே போட்டுட்டு வரணும். இப்போ ஷேப் பாருங்கள், அது ஃபுல் சர்க்கிள் மாதிரி லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே பெண்டிங் தெரியுது பாருங்கள். நாட்டு கொஞ்சம் மாற்றி போட்டனால தான் இந்த பெண்டிங் கிடைக்குது. நீங்கள் நாட்டு ஒரே மாதிரி போட்டிங்கன்னா சேமாக தான் கிடைக்கும். இப்போ 3வது லைன் போட்டாச்சு. அடுத்தது 4வது லைன் போடும்போது 4 நூலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று பெருசும் ஒன்று சின்னதும் இருக்குது, அது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடணும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் நீங்கள் நூலை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதாவது 4 நூலை எடுத்து நம்ம 3 நூலுக்கு போட்ட லூப் மாதிரி போடணும். லீஃப்க்கு போட்டால் அதே சேம் மெத்தட் தான். லெஃப்ட் சைடு நூலை அடிப்பக்கமும் ரைட் சைடு நூலை மேல் பக்கமும் உள்ள நூலுக்குள்ளே லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணணும். இந்த தனித்தனி கலர்ஸ்ன்றனால நான் தனியாக செப்பரேட்டாக தெரியுன்றதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நூலை போட்டுட்ருக்கேன். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக கர்வ் மாதிரி தெரியுதா? இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதையும் எல்லா நூலையும் மீதி இருக்கிறத பிரித்து விட்ருங்க. நல்லா டைட் பண்ணியிருந்தீங்கன்னா இது பிரித்து விடுறது ஈஸி உங்களுக்கு. இப்போ இதில் பாருங்கள், ஒன்று சின்னது ஒன்று பெருசு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிங் சைஸ் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறது நீங்கள் 8 இன்ச்சு ரிங்கு. நீங்கள் இந்த நூல் எவ்வளோ வருதோ அளவு அதுக்கேற்ற மாதிரி ரிங் எடுத்துக்கோங்க. ரிங்கு நிறைய சைஸில் கிடைக்குது. கிராஃப்ட் ஐட்டம் கிடைக்காத ஆரி ஒர்க் ஐட்டம் கிடைக்கிற கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இப்போ நல்லா கோம் பண்ணியாச்சு. கோம் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ரிங் சைஸ்க்கு நான் நல்லா அன்னிவனாக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் போட்டுருந்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அடுத்தது ரிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ரிங்குக்கும் ஒரு கலர் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு சும்மா அதை நாட் போட்டு ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. சிங்கிள் லைன் தான் சுற்றிருக்கேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ தடவிக்கலாம். B7000 க்ளூ தடவுறேன். தடவிட்டு இப்போ அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரிங்கு வந்து நீங்கள் எடுத்துருக்கிற நூலுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சைஸு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒட்டிடுங்க. அடுத்தது நம்ம லீஃபை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லீஃபில் இருக்கிற அந்த செயின் எடுத்துகிட்டு ரிங்கை மட்டும் நாட் போட்டுட்டு மேலே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போது மாற்றி கட்டியிருக்கேன் நான். அதை இந்த 4 லீஃப் டிசைனுமே அதை நம்ம இஷ்டத்துக்கு அதை மாற்றி கட்டிக்கலாம். அட்டாச் பண்ணும்போதும் நீங்கள் பெருசுலேருந்து சின்னது இல்லை நடுவில் சின்னது வச்சுட்டு 2 சைட்லேயும் பெரிய லென்த்தாக விட்டுருக்கேன். நான் வந்து அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நூலை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ரிங்கை வந்து மாற்றி கட்டுறேன் நான், ஏன்னா வாட்டம் இல்லை மேலே கட்டுறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ரிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லூப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிங்கோட ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு போட்டோம்லையே லூப்பு எல்லாத்துக்கும் இந்த லூப் தான் போட்டிருக்கோம். சேம் இதான். இப்போ இதில் உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அப்படியே தான் நான் இன்றைக்கி விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட பீட்ஸ் இருந்துச்சுன்னா பீட்ஸை நீங்கள் மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட மேட்சிங் பீட்ஸ் இல்லை, அதனால் போடல. நீங்கள் ஒயிட்னால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், இந்த உட்டன் பீட்ஸ் கிடைக்கும், அது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்ட பாருங்கள். இதோடய விலையும் குறைவு தான். நம்ம சும்மா இருக்க டைமில் இந்த மாதிரி அழகான வால் வாங்கி நம்மளே ஹேண்ட்மேடாக பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் செவுத்தில் மாட்டுறதுக்கு முன்னாடியும் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணும்போது கலர்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு மிரர் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகான கலர்ஃபுல்லான ட்ரீம் கேச்சர் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதுக்கு லைக் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.